This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா வேக்கப் டைம் 10 pp ப்ராக்டிஸோட மெயின் 10 பாயிண்ட்ஸ் எதுன்னு நம்ம அங்கே டேபிளில் பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம இம்பார்ட்டன்ட் மைண்ட். டெய்லியுமே வேக்கப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆர் 3:30 எழுந்து பண்ணிடுங்க. அண்ட் ப்ரெஸ் அப் வந்து மினிமம் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் கம்ப்ளீட் 4:13 போட்டுக்கிறேன். இது கரெக்டாக பார்த்து போடுவீங்க. அதை கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அது நார்மல் வாட்டரை பிடிச்சிருங்க. ஹாட் வாட்டர் வேணாம். அதை பண்ணி நம்ம முன்னாடியே 21 சிட்டப்ஸ் ரெகுலராக போட்டுருங்க. இது கூப்பன் பண்ண ப்ரேயரு 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னையும் 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸும் பண்ணணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம்னா நம்ம பொறுத்துட்டிங்க 5 முடிச்சிருவோம், எல்லாருமே பண்ணிடுவோம். அந்த டைமில் பர்ஃபெக்டாக பண்ண வேணும். ஸோ அந்த இது கூப்பன் பண்ண ப்ரேயரு அதை பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணிடுங்க. அண்ட் வாட்டர் இன்டேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது டெய்லி 1.25 லிட்டர் பக்கமாக குடிக்க சொல்லிக்கிறேன். பர் ஹவர்ஸ் வந்து 100 to 150 ml சப்பி குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சன்லைட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 10 mls வந்து வெளியிலேருந்து 30 மினிட்ஸ் வந்து சன்லைட் கரெக்டாக பார்த்துருந்தாங்க. இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். அது என்ன டைம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 8 சன்லைட் அப்போ தான் வரப்போகுதுங்க. அப்போ அந்த 6 to 8 வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி வெரிஸ் அண்டு மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி டைம் ஸ்கூலுக்கு போகிற டைம் பொறுத்து ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 8:30 மணி 9 மணி உங்கள் நியர்பைக்கு பொறுத்து. மேபி ஒவ்வொருத்தர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் ப்ரிப்பேர்ட்டாக வச்சுக்காதீங்க. நம்ம பசங்க படிக்க வேணும்னா ஒரு 10 மினிட்ஸ் மினிமம் 15 மினிட்ஸ் ட்ராவல் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்களோட ட்ராவல் டைம் குறைய குறைய அவனோட ஸ்டடீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுக்காக சொல்கிறேன். மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸும் அண்ட் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸும் ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் பண்ணிடுவீங்க. ஹாலிடேஸ் இருந்தால் மினிமம் 17 ஹவர்ஸ் ஆர் 15 ஹவர்ஸ் அந்த பெலை ஸ்பீட் வேணும் வந்து கண்டிப்பாக படிக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா டெய்லியுமே ஒரு 5 ஹவர்ஸ் தான் நம்ம தூங்க போகிறோம். டீப் ஸ்லீப்பிங்கில் கொடுத்துருப்பேன் மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் தான். அது ஸ்லீப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 பிட்வீன் 9:30 to 10 PM தூங்கிடுவேன். இது எப்படி பாசிபிள்னா இங்கே டின்னர் பார்த்தீங்கன்னா 7 to 7:30 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிட்வீன் கேப் வந்து 2 hours to 3 hours வேணும். அப்போ இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 hours to 3 hours நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ப்ரோட்டீனோட கண்டாலும் விட்டமின்ஸோட கண்டாலும் அல்லது தாதுகளோட கண்டாலும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஃபீல் பண்ணி டயர்டாக இருக்கிறாங்களோ மேபி அவங்களுடைய சரிவிகித உணவுலாம் கொஞ்சம் டிபிக்கல்ட்டாக இருக்கலாம். அந்த சரிவிகித உணவு வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது பசங்களோட எனர்ஜி லெவலில் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எதையோ ஒன்று நம்ம அதாவது எண்ணெய் பலகாரம் நொறுக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாம நார்மலாக ரிச் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டான கண்டென்ட் பார்த்தாவே தெரியும். இப்போ பிளட்டு வந்து கம்மியாக இருக்குன்னா ஐ இது பண்ணால் தெரியும். அதே மாதிரி எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னா ப்ரோட்டீன் இதாக இருக்கும். வயிறுக்கு இது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ஃபைபர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா டயர்டன்ஸ் இருக்கும். விட்டமின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ப்ரோட்டீனோட சேர்த்து விட்டமின்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நார்மல் ஃபுட்டில் கொடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம என்னாச்சும் இது தனியாக ஸ்பெஷலாக பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு கொடுக்கும்போது இப்போ நம்மளோட பசங்களோட நிலைமை வந்து பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது நம்ம கண் கூட பார்ப்போம். ஸோ இதை 10 ppயோட மெயின் திங். நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குமோ நமக்கே தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.